நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குது, இந்த நபர்கள் வந்து எக்ஸாக்ட்லி இப்போ என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 ஃபைல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபைல் 1 வந்து இந்த ரெட் கலர் ஸ்டோன், ஃபைல் 2 வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ நீங்கள் 2 ஸ்டோன்லேருந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2யுமே செலக்ட் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு டெக் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங் பைல் நம்பர் 1. ஸோ உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட எண்ணங்கள் வந்து என்னவா இருக்குது, என்ன சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாகவே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்களோட எண்ணங்களில் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அலாதியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து எதிர்பார்க்க செய்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அகெயின் வந்து சேராதா, க்ரியேட் ஆகாதா அப்படின்ற மாதிரி. ஆனாலுமே இந்த நபர்கள், நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஃபேமிலி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு முழுமையாக வந்து இங்கால ஆக்ஷன் கொடுக்க முடியாது, ஒரு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பதில்கள் வந்து ஏன் கொடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து உங்களுடைய நபர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ரீசன்ட்லி உங்களுக்கு கொடுக்குறதுக்கோ ட்ரை பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ இந்த நபர்கள் முயற்சி செஞ்சும் அது உங்ககிட்ட வந்து சேராமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இப்போ இந்த நபர்களோட எண்ணங்கள் அலாதியாக என்ன இருக்குன்னா, ஒரு விஷயத்த மீட் பண்ணணும், ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து தளிர்விடுது. ஆனால் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறதுனாலையோ என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ஒரு எண்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக காட்டிக்கொண்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு உள்ளுக்கு வந்து இதை வந்து திருப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே அதிகபட்சமாக காட்டுறது உங்களுடைய நபர்களுக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்றதும் இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றதும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த நபர்கள் வந்து அதை தாண்டி வந்து உங்கள்கிட்ட கதைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்றதுனாலும் என்னமோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கொடுக்குறது, ஒரு பதில் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த நபர்கள் வந்து தள்ளி போட்டிருக்கலாம். அப்போது இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்காம். ஓகே, ஸோ அப்போது ஏற்கனவே இந்த நபர்கள் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்துடணும், நமக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த நபர்கள் வந்து அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த நபர்களால் முழுசாகவும் அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களோட சைடில் அந்த ஃபேமிலிக்கு அப்படின்ற பொறுப்பு இருக்குது. அப்படின்றதுனால என்னமோ இந்த சைடில் ஆக்ஷன் கொடுக்குறதுல வந்து இப்போதைக்கு ஒரு அடியெடுத்து வைக்காம ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்லேயே இந்த நபர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்களாம். ஸோ இந்த நபர்களோட அதிகபட்ச எண்ணங்களில் என்ன வந்து கொண்டிருக்கு அப்படின்னா, எப்படியாவது இப்போ இருக்க இடத்த விட்டு மூவ் ஆகணும், கொஞ்சம் முன்னேறணும், தனியாக தனக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா இந்த நபர்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே இல்லை அந்த நபர்களுக்குள்ளே சிக்கொண்டு இருக்கிறதுனாலோ என்னமோ இவங்க அந்த நபர்களுக்கு கொஞ்சம் அடிமை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது இவங்களோட எனர்ஜியும் இந்த நபர்களோட ஃபீலிங்ஸுமே வந்து ஒரு இடத்துல வந்து பிளாக் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து உணர்ந்து கொண்டிருக்காங்க. அப்படின்றதுனால என்னமோ இந்த இடத்துல விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உடனே இப்போ உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த நபர்களோட எண்ணங்கள்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பண்ண ஒரு சில விஷயங்கள் இந்த நபரை வந்து ஒரு பாதாள குழிக்குள்ளே தள்ளியிருக்கும். ஸோ அப்போது இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் இது மெதுவாக தான் மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்குது. அப்போது ஒரு ஸ்திரமான விஷயத்துக்காகவும் எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் மெதுவாகவும் போகணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து என்னதான் உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே கூட இவங்களோட ஈகோ வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அப்படின்றதுனால என்னமோ இந்த ஈகோவே இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறது, இல்லை இன்னொரு நபர்களை ஈர்க்கிறத பற்றி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கரடுமுரடாக திங்க் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே, ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னாலும் வேகமாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வேகமாக ஒரு பதிலை வந்து எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கீங்க, உங்கள் நபர்களையே நினச்சி அலாதியாக காத்து கொண்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்கள் வந்து வேகமாக கொடுக்கணும் இந்த நேரம் ஒரு பதில் அப்படின்றது இந்த நபர்களுக்குமே தெரியுது. இந்த நபர்கள் வந்து இன்னும் மௌனம் காத்தாங்க இல்லை அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வழியை பார்த்து கொண்டு போவீங்க, இல்லை நியூ பிகினிங் பண்ணுறதுக்கான
ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அப்படின்றது இவங்களுக்குமே தெரியுது. அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து இந்த லவ்வ பத்தி ரொம்ப ஆழமா சிந்திச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. அப்போ அவங்க சிந்தனையில எல்லாம் என்ன இருக்குன்னா, எப்படியாவது இந்த காதலை வந்து திரும்ப நியூ பிகினிங் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு தோணுது. ஆனால் இந்த அன்பு அப்படின்னு சொல்கிறது மேபி கண்ட்ரோலுங்கிறது உங்களோட சைடில் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களோட சைடில் கூட மற்றவங்களை தாண்டி வந்து கதைக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை உங்களோட ஃபேமிலியை தாண்டி வந்து கதைக்கிறது அப்படின்றது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா இந்த நபர்களை பொறுத்து இப்போ மற்ற நபர்கள்லாம் எப்படி தெரியுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக்காக தெரியலாம். ஓகே. ஏன்னா இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்கிறது அந்த அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸிக்கான விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுல கொஞ்சம் நடுக்கம் காட்டுறாங்க. ஒரு விதமான பயமும் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா இந்த நபர்களே தான் முடிவு பண்ணியிருப்பாங்க, நான் வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன், நான் முன்னோக்கி போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த நபர்களே அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இல்லை உங்களை தூரம் வச்சுட்டு இப்போ வந்து வேணும் அப்படின்னு நிற்கிறது வந்து இந்த நபர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து 2 விதமான போராட்டம் போய்கொண்டிருக்கு. ஒன்று வேணும்னு முடிவு பண்ணுறது, ஒன்று வேண்டான்னு முடிவு பண்ணுறது. இப்போது இந்த வேணும் வேண்டாம் அப்படின்றதுல 2 விதமான ஃபைட்டிங் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னும் இந்த காதலில் வந்து ஒரு விதமான திருப்புமுனை வரப்போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே. சுச்சுவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ்க்கு எடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த திருப்புமுனையாக இருக்கலாம். இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இந்த திருப்புமுனையை எதை நோக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி. ஓகே. ஸோ அதை பாக்கிக்க உங்களுடைய லவ்வில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஷுவராகவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் அடுத்த படி அப்படின்னு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சம் அவங்களுக்கா எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து உங்கள் கூட ஒரு லைஃப் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆசைகள் வந்து ரொம்ப அலாதியாக இருந்து கொண்டிருக்கு. திடீர்னு வந்து உங்களை நோக்கி இந்த மாதிரி எண்ணங்களும் பாயுது. ஓகே. ஸோ அப்போது வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு இன்னொரு திருமணமாகியே இருந்தால் கூட அதில் இருந்து வெளியே வந்துடணும். இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கூட இதில் இருந்து வெளியே வந்து என் முன்னேற்றத்துக்காக நான் சில வழிகளை நான் சூஸ் பண்ண போகிறேன், என் முன்னேற்றத்துக்கான பாதையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேயா. ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் தான் அந்த கொஞ்சம் ஈகோவில் ஐ லெவலில் இருக்கிறதுனால என்னமோ இந்த காதலுக்கு வந்து நீயா என்கிட்ட வந்து கெஞ்சு மட்டும், நீயா என்கிட்ட வந்து சாரி கேட்க மட்டும் நான் ஒரு பதிலை கொடுக்குறதா இல்லை, நீங்கள் வந்து அந்த நபர்கள்கிட்ட வந்து கெஞ்சணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து கிங் ஆஃப் பெண்டகல்ஸ். அப்போது வந்து அவர் வந்து ஓகேயா இருக்கார், அவரோட அதிகாரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்களே இதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு விஷயத்தை நீங்களே க்ரியேட் பண்ணியிருக்கலாம். உங்கள் நபர்கள் வந்து எப்போல்லாம் கோச்சு கொண்டு போகிறாங்களோ அப்போல்லாம் நீங்களே அவர்கிட்ட போய் கதைக்கிறது, ஒரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு பழக்கப்படுத்தியதுனாலோ என்னமோ இப்போவும் கூட நீங்களே வந்து கதைக்கணும், நீங்களே இதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஈகோவில் ஐ லெவலில் போயிட்டு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ அதே நேரத்தில் இந்த நபர்களுக்கு ஒரு சிலமான ஆஃபர்ஸும் வந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஐயா இருக்குது. அதாவது தனக்கு தேவை, தனக்கு என்ன தேவை அப்படின்றதுல வந்து உங்கள் நபர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில விஷயத்த வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களை வந்து ஈர்க்க முடியும். அதாவது மேனிஃபெஸ்டேஷனோ லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏஞ்சல் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம், உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது, சூழ்நிலை வந்து என்ன மாதிரி போகுது, அவங்க என்ன மாதிரி கைடை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. ஓகே. ஸோ இந்த விஷயத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் நபர்களை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் நபர்களுக்கு வந்து நீங்கள் ஷைன் ஆகிற மாதிரி தெரிவிங்க. ஏன்னா உங்களோட ஒளி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது கூட உங்கள் நபர்களுக்கு தெரியுதில்ல. ஏன்னா நீங்கள் கூட ஒரு சில பேர் கோவத்தில் இருக்கலாம், அல்லது உங்கள் நபர்கள் இப்படி காயப்படுத்திட்டாங்க, இல்லை திரும்ப திரும்ப வரவும் காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து நிற்கலாம். அப்போது உங்கள் நபர்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி தெரியுதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்களை வெயிட் அப்படின்ற மூடில் தான் வைப்பாங்க அப்படின்றாங்க. அதனால நான் இருக்கேன், உனக்காக காத்துட்ருக்கேன், வா நம்ம அடுத்த நோக்கி போகலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அவங்கள புஷ் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த காதலில் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க.
ஸோ பைல் நம்பர் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, பாய். பைல் நம்பர் 1. ஹாய் பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் நபர்கள் வந்து உங்களை பற்றி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலை வந்து என்னவா போய் கொண்டிருக்கு, எக்ஸாக்ட்லி இப்போ என்ன தான் நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்களுடைய நபர்களோட எண்ணங்களை வந்து இப்போ என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னா, ஒரு மாயை, ஒரு குழப்பத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த நபர் வந்து சிக்கி கொண்டிருக்காராம். இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி பார்க்க போனால் இந்த நபர்களுக்கு வந்து எதை செலக்ட் பண்ணுறது, இல்லை இந்த விஷயம் நிஜமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்களை வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வைக்கக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த நபர்களுக்கு வந்து தெரில எந்த விஷயம் உண்மை அப்படின்னும் தெரில, எந்த விஷயம் பொய் அப்படின்னும் தெரில. ஏன்னா இந்த இடத்துல மாயை அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து மேபி உங்களை பற்றின தப்பான எண்ணங்களை வந்து இந்த நபர்களுக்குள்ளே போட்டிருக்கலாம். அப்போது இது வந்து உங்களை சுற்றி நிற்கிற நபர்களே உங்களை பற்றின தப்பான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்களாம். ஓகே, சொல்கிறாங்களாம். ஓகே, அதனால இந்த நபர்களுக்கு வந்து மன ரீதியாகவே ஒரு குழப்பமும் போராட்டமும் போய் கொண்டிருக்கான். அப்போது இந்த நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அதை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் நபர் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டே இருந்தாலுமே கூட நான் இப்போ வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது திடீர்னு வந்து இல்லையே இவங்க வந்து இப்படியானவங்க தான் அப்படின்னு உங்களை பற்றின தப்பான எண்ணங்களை சொல்கிறதுனால என்னமோ இந்த நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இது உண்மையாக இருக்குமோ, அப்போ நான் எடுத்த முடிவு சரிதானா, அப்போ நான் தான் மூவ் ஆன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரி இடத்துக்கு இந்த நபர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. அல்லது உங்கள் நபர்களோடு நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நபர்களோட ஆசையும் எண்ணங்களும் என்ன இருக்குன்னா, முன்னோக்கி வரணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி இந்த நபர்கள் ஆக்ஷன் எடுத்து முன்னோக்கி கால் வைக்கும் போதெல்லாம் உங்களோட சைடில் இருக்க யாருனாலேயும் இந்த நபர்கள் வந்து காயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களை பற்றின தவறான எண்ணங்கள் வந்து இந்த நபர்களை வந்து இன்னுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளுது. அதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காம, ஒரு முன்னோக்கியும் போகிறதுக்கு ஒரு வழிவகுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கு, அப்படியே ஸ்டாப் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினச்சி கொண்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் கொண்டிருக்காங்க. ஆனால் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, இவரை வேணாம் முடிச்சு விட்டுட்டு போயிடு, இந்த நபருக்கும் உனக்கும் எந்த உறவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்களால் தள்ளப்பட்டு கொண்டிருக்காங்க. அது வந்து போராடி கொண்டிருக்காங்க. அப்போது இந்த நபர்கள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பாலைவனத்தில் ஒரு தண்ணியை தேடி போகிற மாதிரி ஒரு பயணம் தான். ஏன்னா அவ்வளோ ப்ளோக்கேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ப்ளோக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மேபி உங்களுக்கு கூட எந்த சைடில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா தான் அந்த சைட்லேருந்து உங்கள் நபர்களாலேயும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஸ்திரமான ஒரு பதிலை கொடுக்க முடியும். நீங்களும் எதுவுமே இப்போ குழப்பமாக இருக்குது, நீங்களுமே ஒரு கஷ்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்க, நீங்களுமே ஒரு பெயின்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு நின்று கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குமே இதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காது, இந்த நபர்களுக்குமே கிடைக்காது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து கேட்குறாங்க, நான் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன், உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு முயற்சியாவது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி இந்த நபர்களே நினைச்சிருக்கலாம், உங்களை பற்றின தப்பான ஒரு கருத்து இவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நீங்களும் அமைதி காக்கும்போது இந்த மௌனத்தில் உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இந்த நபர்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அல்லது இந்த நபர்கள் வந்து பயந்து கொண்டிருக்கலாம், நான் திரும்ப இப்படி சொல்ல போனால் கதைக்க போனால் இந்த நபர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்களோ, என்னை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்போது இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து சரியாக எந்த பாயிண்டில் வந்து கதைக்கிறது அப்படின்ற மாதிரியும் தெரியாமல் இருக்குது. இல்லை இந்த எண்ணங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அது நிஜமாவே நீ பண்ணியா, அது என்னால் நம்பவே முடியலை அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் உங்களை நினைக்கும் போது இந்த நபர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. ஓகே, அதாவது தவறான எண்ணங்களை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, அது தள்ளி விட்டுருக்காங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா முன்னோக்கி வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு சரியான விஷயம் இந்த நபர்களுக்கு தெளிவுபடுதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தெளிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி கூட இந்த நபர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம்.
அப்போது தெளிவு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த சைடில் இருந்து உங்கள் நபர்களை ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் நபர்கள் வந்து இப்போ எப்படியான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்ணை கட்டி ஒரு ஆற்றுல விட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போது அவங்களுக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷன் எந்த மாதிரி போதோ அதே மாதிரி அலைகளில் வந்து அடிக்கப்பட்டு இந்த நபர்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு ஊண்டுகோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்குதுல்ல அப்படின்றதுனால இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா, நீங்களுமே பார்க்கும்போது உங்க நபர்கள விட்டு தூரமா தான் நிக்கிறீங்க. உங்க பக்கத்துல நெருங்கியெல்லாம் நிக்க கிடையாது. அப்படிங்கும்போது மேபி உங்களாலயும் ஸ்டெப் எடுக்க முடியாம இருக்கலாம். அல்லது நீங்க கோபத்துல கூட விலகி இருக்கலாம். ஆனா, இந்த சிச்சுவேஷன நீங்க இப்படியே விட்டுக் கொண்டிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல நடுவுல நிக்கிற நபர்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ப இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கி, தூரமாக்கி அப்படியே முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன நோக்கி தான் இந்த காதல் வந்து நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்றத நான் இங்க பார்க்குறேன். அதாவது ஃபைட்டிங் எனர்ஜி. எண்ணங்கள்லேயும் ஃபைட்டிங் எனர்ஜி, உங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி. அப்போது இந்த நபர்கள் மனசுக்குள்ளே வந்து 1008 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதை தெளிவுபடுத்த வரேன், கேட்க வரேன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறீங்க, இல்லை கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்கொள்கிறாங்களாம். ஓகே, அப்போது இத காதல பொறுத்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும், பொறுமை அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கையாளணும். அதாவது பொறுமைங்கிறது சிச்சுவேஷன்ல நான் சொல்ல கிடையாது. சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் குடுத்தாகணும். பட் வந்து அமைதிங்கிறது உங்க வார்த்தைகளால இருக்கலாம். ஏன்னா, இருந்து உங்க வார்த்தைகள் மாறும்போது, இந்த நபர்கள் வந்து இப்ப நியூ பிகினிங் பண்ண வாரேன், இதுக்கான பேச்சுவார்த்தைகள நடத்த வாரேன் அப்படின்னு நோக்கி வரும்போதெல்லாம், இங்க உங்களுடைய வார்த்தைகள் வந்து இந்த நபர்கள காயப்படுத்தி, இல்ல உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து 2 பேரும் அடிச்சுக்கொண்டு பிரிஞ்சு கொள்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கப்போ, அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அமைதின்றது இருந்தா தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து எண்ட் பண்ணாம புடிச்சிட்டு போலாம். அப்போ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் அப்போ பார்க்கும்போது ஒரு 30% ஆன ஒரு விஷயம் தான் ஒட்டி கொண்டிருக்கு உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும். ஓகே, அந்த 30%ல தான் இந்த நபர்களுக்கு மாயையா தெரியுது. மற்றதெல்லாம் மேபி கற்பனையில சொல்றாங்களா? இல்ல நிஜமாவே நம்ம நபர்கள் வந்து இப்படிப்பட்டவங்க தானா? அப்படின்ற மாதிரி எண்ணங்கள். ஸோ, இந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். உங்க நபர்கள கூட நீங்க தப்பான ஒரு கண்ணோட்டத்தில பார்க்குற மாதிரி சிச்சுவேஷன வந்து உங்கள சுத்தி நிக்கிற நபர்கள் கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஓகேயா? ஸோ, அப்போ இந்த காதல்ல வந்து ஒரு தெளிவில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்க. இந்த நபர்கள ஈர்க்கிறதுக்கு அல்லது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சிக்கிக் கொண்டிருக்காங்க அப்படின்னாலும், இல்ல நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நீங்க உங்களோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த காட்டுனீங்கன்னா தான் அவங்க உங்களோட சைடு வந்து ஓகே, இந்த நபர்கள் மேல தப்பில்ல போல இருக்கு. ஏதோ சொல்ல வராங்க, கேட்கலாம் அப்படின்ற ஆக்ஷன் குடுப்பாங்க. ஆனா, இங்க வந்து 2 பேர் சைட்லயுமே ஒரு அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் போகுது அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து உங்கள தவறான பாதைக்கு இட்டு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ, இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள நீங்க அப்படியே விட்டுருங்க. நீங்க அந்த பிரச்சனைய திருப்பி திருப்பி கதைக்கிறதுனாலோ என்னமோ இந்த இடத்துல நியூ பிகினிங் வரக்குள்ள அது எண்ட நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க நினைக்கிற மனசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் வந்து நோ, இல்ல அப்படின்றத தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம நீங்க அந்த காதல வந்து ஈர்க்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறது வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும். இதுதான் ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ, உங்க நபர்களுடைய எண்ணங்களும் சிச்சுவேஷனும் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கு. இதில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர். பாய்.